யாரு வீட்டை திருட்டு பாக்குறீங்களா? திருட்டு பசங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வருவாங்க, இருவாடா. அட நாசமா போனே, எல்லாம் உன்னால்தாயா. நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுல நோஞ்சிருப்பீங்க? டேய், நான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ரவுடிடா. உண்டு பீடி மேடிக்கிறான், இவன் ரவுடின்றான். யோ, இதெல்லாம் கேட்க வச்சுட்ட பாத்தியா நீ? சொல்லிட்டு போலீஸ் கேட்டேன். சொல்லிட்டேங்க. ஏப்பா, ஏதோ தெரியாமட்டப்பா, என்னை விட்டுருங்க, இவனை வச்சுக்கோங்க. நீ தான்ற ஊட புண்டா மண்டை, வயிறு நமக்கு இதுன்னு உன்னால நான் மாட்டிக்கினேன். டேய் 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 டேய், பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி காணும் உங்களால. யோ, நாங்க நாயா அர்த்தம் உள்ள வந்தவொடனே புடிச்சு கட்டி போட்டீங்க. எல்லாத்தையும் எங்க எடுத்து போய் மறைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னங்க சொல்றது? ஆமா ஆமா, பல கோடி பல லட்சம் இருக்குதுன்றீங்களா? ஏன் கொட்டா வீட்டுல இருக்குதுங்க? டேய், அதெல்லாம் நீ கேட்காதடா, போலீஸ் வருவாங்க. என் பணத்தை எடுத்து வச்சு மறுவேலை பாருங்க. அக்கா அக்கா பசி எடுக்குது, கொஞ்சம் சோறு போடுக்கா. அடி நம்பி போன மூஞ்சியா, அந்த சோத்துக்காக தான் இப்ப நம்மள கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, லேட் ஆகுது அங்க வர்றதுக்கு. 2 பேரும் சேர்ந்து திருடன்னு சொல்லட்டுமா? சா வச்சு போடுவேன். நான் திருடா நம்ப திருடல, ஆனா அடிப்பாங்களே. அடிக்கு பயந்துன்னு திருட்டுன்னு சொல்லுவியா? அப்பதான் அடிக்க மாட்டாங்க. நான் பெரிய மனுஷன் சொல்றது கேளு. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டாடா. உன்னை போய் நான் கூட்டையில சேர்த்தம் பாரு. இந்த எடு கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. யாருக்காதா? ஓடு பூந்து என் கூட பண நகை எல்லாம் திருட்டானோட 2 பேரும், அதனாலதான் கட்டி போட்டு வச்சுக்கிறோம். ஐயோ, உங்க வீட்டுல எதுனா காணாத போச்சாரா? ஆமாண்ணா, எங்க வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே காணும். இவனுக்கு வேலையா இருக்கான், போலீஸ் வேற வச்சுக்கிறான், கண்டுபிடிச்சலாம் விடு. மறக்காம சொல்றேன், நான் வந்துட்டேன். ஏசி ஒண்ணு. ஏசி தூக்கி முட்டானுங்களா? டேய், ஏசி கூட தூக்கி முட்டீங்களா? ஆனா வாய் இருக்குதுன்னு இப்படிதான் அழுது விட கூடாதுடா, பாய்வீங்களா? ஓவரா பேசாத, அடிப்பாங்க. மண்டியில நான் அடிப்போம் உன்ன. கொட்டா வீட்டுல எங்க ஏசி போட முடியும்? அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னாக்கா நம்ம தான் தமாதா. எப்போ வராங்க அந்த போலீஸா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்க அம்மா அப்பாவை கூப்பிடு, இன்னும் என்ன நடத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கட்டுதான். ஏம்மா, எப்பா எங்க வாங்க காட்டுக்காரனா? என்னடா நம்ம வீட்டுல ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் தீர்ந்து போனாங்களே, திருடா அவங்கள கட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம போட்டு ஏசி, வாஷிங் மிஷின், ஏசிலாம் கூட 10,000 ஏத்து போட்டாங்க. நகை கூட என்னது 10,000 நகை திருட்டு போயிட்டாங்களா? ஏய் ஏமா, அந்த நகை எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. போய் சொல்லாதீங்கடா. ஏய், என் கூட்டு 10 ஏத்து முட்டியா? நான் இந்த 10 பைசா மூஞ்சி 10 ஏத்து போயிட்டேன்னு கேக்குதா? டேய், நம்ம எப்படா எடுத்துட்டு போனோம்? இவனுங்களை போலீஸ்ல புடிச்சு உள்ள தள்ளலாம், எங்க சொத்து எல்லாம் மீட்டு எடுக்கணும். ஏண்டா, நாங்களே பரவாயில்லப்படுத்துறா. ஒப்பம் 10,000 10,000 நகை. உங்க அம்மா என்னடா இது? ஏக்கா, 10,000 நகை எங்க வச்சிருந்த? எல்லாம் வச்சிருந்தேன். என்னத வச்சிருந்தீங்களோ? டேய், இப்ப என்ன பண்றது? போலீஸ் வந்து ஜெயிலுக்கு கூட்டு போனா வேலை வாடி சோறு போன இல்ல. ஐயா, இந்த சோத்துக்கு அஞ்சவங்க கூட கூட்டு சேர்ந்தது ரொம்ப தப்பு பண்ணிக்குது. என்னம்மா, அவனுக்கு எதுனா பிடிங்களா? இவனுக்கு பாதி பிரிச்சு கொடுங்க. என்னது? என்னது இருக்கத்தை கொடுங்க. யோ இரியா, போலீஸ் வர வச்சிருக்கிறேன். அவங்க எங்க பதிக்க வச்சிருக்காங்கன்னு அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். டேய், நீங்களா எங்க பணம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க, அவங்களை விட்டுறோம். இல்லன்னா போலீஸ் வந்துச்சாலும் நடக்கிறதே வேற. சொல்லிடலாமா? என்னத்துல சொல்லிடலாம், என்னத்துல வச்சுங்கிறான். ஏம்பா, ஏதாவது சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம்பா. நீ என்ன ஊர் மேல உதவங்க இருக்கிறதுக்கு கேரண்டியா இருக்கிற நீ. எப்படிமா புடிச்சுக்க அந்த இப்படியே கொஞ்சம் திருடனே? எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே புடிச்சிட்டேனே. ஒரே அடி இந்த கட்டில சொட்ட மாட்டேங்கிறானே ஏன்றான். அப்ப அந்த பொண்ணு எப்படி புடிச்சிக்க? இந்த கட்டை நெருப்போட இருந்துச்சு, இப்படியே மூஞ்சில காட்டினா அப்படியே கும்பிடு போட்டுட்டான். வாய் பெருசாக்குதா, அப்படியே வாயில சோறு வெடித்தானே மூஞ்சி பத்தியா அதுக்கா? டேய், 30 பைசா மூஞ்சியா அவுத்து விட்டு பேசான். மௌன நடக்கத்தே வேற. இன்னும் இந்த கப்ப அடிக்குது, பல்லே வளர்க்கறது இல்ல நீ? அது நாத்தம் இல்ல, வாசனை. ஐயா ஏக்கா, என்ன உன் வீட்டுல மேல இவ்வளவு கப்ப அடிக்குது? கொல்லே வளர்க்க மாட்டாமா? பல்லு வளர்க்கத்தான் முக்கியமா? இவனுக்கு கதையை பத்தி பேசலாம் பாரு. இந்த ஆள் பவுஸ் எங்க நான் வெளில விட்டுறோன்னு எப்படி உஷாரா இருக்கான் பாரு. இந்த ஆளும் பல்லே வளர்க்க மாட்டாக்கா. இப்ப அவங்க கேட்டாங்களா எல்லாத்தையும் சொல்லி கிடப்பா. டேய், ஒழுங்கு முறையில நகையெல்லாம் குத்துடுங்கடா. இவ ஏன் கத்தலான்னு தெரியல, களம் பூச்சுவான். இது வரைக்கும் கப் அடிக்குது, உனக்கு அடிக்குதா? அது மூக்காயில முளம் தோலாடா, கப் அடிக்கலன்றா. போலீஸ் வருது. ஐயோயோ, அவங்க வந்து எப்படி எல்லாம் அடிக்க போறாங்க தெரியலையா? யோ, என்ன பாட்டு நின்னு போச்சு சார்? ஸ்பாட் வந்துச்சு சார். 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமிய படத்துல பாத்திருப்பீங்க. ஆரோக்கிய சாமிடா. யார் அங்க திருடுனது? சார் வணக்கம் சார். யோகரானுக்கு பாரு சார், திருடுங்க கட்டி போட்டேன் சார். இந்த ஆரோக்கிய சாமி இருக்கிற ஊர்ல திருட்டா? என்ன திருநானுங்க அவனுங்க? சார், நாங்க ஒண்ணுமே திருடல சார். டோக்கரை நான் வைக்க மாட்டா. சோறு உள்ள போனா புடிச்சு கட்டாங்க சார். பொய் 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 சார்.
சார் எல்லாமே போய் சார், எங்க பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளைச்சிட்டாங்க சார் இவங்க. சார் ராயல் என்ஃபீல்டு பைக் சார் அத்தியது முட்டானுங்க. யோ இவ்வளவு பெரிய திருடனுங்களை நம்ம இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கையா? சார் எங்க வீட்டு வாஷிங் மிஷின் ஏசி பிரிட்ஜ் எல்லாத்தையுமே தூக்கி முட்டானுங்க சார். யோ அது இப்படி அடிக்குது கப்பு? சார் அந்த ஆளு பல்லே வளர்க்கறது இல்லையா சார், அதனாலதான் கப்பு அடிக்குது இப்படியே. அது கப்பு இல்லம்மா, வாசனை. யோ நௌரியா வாயா திறக்காத. என்னம்மா நடந்தது கரெக்டா சொல்லுங்க. நானும் என் வீட்டுக்கு வர வீட்டுல இருந்தேமா சார், எங்க வீட்டு நகை பணம் எல்லாத்தையும் திருட்டாங்க சார். ராயல் என்ஃபீல்டு பைக் அதையும் திருட்டாங்க சார். இவரு ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருந்தாரா? ஆளா பார்த்தா ரா பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ராயல் என்ஃபீல்டு பைக்ன்றாங்க சார். நீங்க சொல்றது தெரிஞ்சு நம்பாதீங்க சார், எல்லாம் போய் சார். டேய் திருட்டு பையா நீ பேசாத. டேய் தம்பி எவடா இந்த திருடனுங்க உங்க வீட்டுக்கு எப்படா வந்தானுங்க? என்ன நல்லா எடுத்தானுங்க சொல்லு. ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். 10,000 நகை. மூஞ்ச பார்த்தா 10 ரூபாய் கூட இல்லாத மாதிரி இருக்கு. 10 சவரம் நகையா? யோ என்னயா அது? சார் என்கிட்ட கூட 10 கிராம் இல்ல சார். யோ உன்கிட்டயாவது 10 கிராம் இல்ல, என்கிட்ட 1 கிராம் இல்லையா? எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுத்துடணும் சார். எங்க வீட்டுக்காரர் வயசு சம்பாதிச்சது சார். ஆமா சார். யோ வாயை திறந்தனா மூஞ்சி மேலேயே குத்துவேன். மூஞ்ச பார்த்தா உழைச்சு சம்பாரிச்ச மாதிரியே தெரியலையா? சார் அவனை விடுங்க சார். இந்த ராயல் என்ஃபீல்டும் நகை பணத்தெல்லாம் எங்க வச்சுக்கிறான்னு கேளுங்க சார். யோ வாயா. டேய் கரெக்டா எத்தனை மணிக்கிடா திருட வந்தீங்க வீட்டுக்கு? நாங்க திருட்ட வரல சார், இவன் பசிக்குன்னா ஏன்னா கேட்கறதுக்கு வந்தோம் சார். பொய் சொன்னா எனக்கு செட் ஆகாது. அவங்க வீட்டுல ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து நகைல இருந்து பணத்துல இருந்து எல்லாமே காணோன்றாங்களே சார். அவள நகை பணம் இருக்குதுன்றாங்களே, ஏன் சார் இதுல இருக்கிறாங்க? இதுல இருக்காங்களாவா? கொட்டா வீடு கொட்டா வீட்டுல இருந்துக்குன்னா பல கோடி அதிபதி அவரு. சார் என்ன கொட்டா வீட்டுல இருந்தா பணம் இருக்கக்கூடாது சட்டங்க தானே? சட்டை இருக்கா ட்ரௌசர் இருக்கான்லாம் நான் கேட்க வரல. எவ்வளவு பணம் போச்சு கரெக்டா சொல்லுங்க. அதான் சொல்றேனே சார், லட்சம் கோடி கிட்ட எங்களுக்கு சேதாரம் சார். லட்சம் கோடி கிட்ட சேதாரமா? யோ என்னயா அம்பானியை விட பணக்காரனா நீ? அது எல்லாமே எங்க அப்பா சொத்து சார், எழுதி பணமா கொடுத்துட்டு போயிட்டாரு. சார் பிச்சைக்காரன் சோத்து கூட வயில மொக்கான்னு இருந்தா சார், அவன் பாய்க்குல ஒரு 50 ரூபா இருந்தா எடுக்கலாம். யோ 50 ரூபா இருக்குது சார். அந்த சில்லறை காசுலாம் நான் வச்சுக்கல சார். 5000 நோட்டு 10,000 நோட்டு சார் நான் வைப்பேன். 5000 நோட்டு 10,000 நோட்டா? ஏய் 500 ரூபா நோட்டுக்கு மேல நம்ம நாட்டிலே கிடையாது. அது என்னடா 5000 நோட்டு 10,000 நோட்டு? ஐயோ அதெல்லாம் இல்லையா இப்ப என்னடி பண்றது? ஏதாவது ஏழை பேசுறது சார். ஏதாவது இருக்கிறத வாங்கி கொடுங்க சார் எங்களுக்கு. இருக்கிறத வாங்கி கொடுக்கணுமா? ஏமா உன் வீட்டுக்கார மேலயும் உன் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்குது. சார் நீங்க எந்த சந்தேகமும் எங்க மேல பட தேவையில்ல. இவங்களுக்கு முதல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏசி மிக்ஸி வாஷிங் மிஷின் எல்லாம் காணுமா? அதை விட 10 ரகம் காணுமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுங்க. என்ன கோத்து விடுற? ஏக்கா நீ தானே காணுன்னு சொன்ன. காணுன்னு சொன்ன வேலைக்கான சொன்ன. ஏ மூஜாய் வேடா. ஏய் வேலைக்கான வேடா. ஊத்தி மூடி எட்டு இடுப்பு மேல பாத்திக்கு பாரு. வா ஏசி விசி வாஷிங் மிஷின் போனா போட்டோம் போ. அவங்க போயிட்டாங்க, உங்களுக்கு என்ன காணும் அதை சொல்லுங்க. அது 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 இருக்கட்டும் சார். அவர்கிட்ட ராயல் என்ஃபீல்டு காணுமா? முதல்ல அதை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எவ்வளவு சோக்கா கோத்துறா பத்தியா சார்? ராயல் என்ஃபீல்டுனா சார் ராயல் என்ஃபீல்டு அவருக்கு நகை பணம் எல்லாம் காணுமா? அதை கண்டுபிடிச்சு சார் முதல்ல. இப்ப 2 பேர்ல யாருது கண்டுபிடிக்கணும் அதை சொல்லுங்க முதல்ல. சார் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். முதல்ல அவரது கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் படுத்து தூக்கிட்டு வரேன் சார். இவெல்லாம் பொண்டாட்டியா சார்? ஏன் பொண்டாட்டி இல்லையா? அதுவும் பொய்யா? அத சொல்ல சார். ஒரு புருஷங்காரனை எப்படியா சார் கோத்து விட்டு போவாங்க? அந்த கதையை விடு. ராயல் என்ஃபீல்டு வந்து காணும் தானே? ஆமா சார் காணோம். சார் எனக்கு ஒரு யோசனை. கரெக்ட். யோ நீ ராயல் என்ஃபீல்டு ஓட்டுவியா? என்ன சார் நீங்க அப்படி ஏறனா 80ல 90 100 150 வரைக்கும் பரப்ப சார். வாங்க. எங்க சார்? வாட வாங்க சார். நல்ல போலீஸ் ஆகுதா? நம்மள விட்டு அவங்கள பிடிச்சுன்னு போதா? மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சா? சோறு தான்பா, ஜெயிலுக்கு போனா சோறு போடுவாங்கல்ல, அப்படியே பிடிச்சி இழுத்தா சோறு ஆடியும். நீ கொம்முன்னு வெறுப்பேத்தி இருக்காதா சார்? எங்க சார் கூட்டு மாறீங்க? அட வாயா. இந்தா ராயல் என்ஃபீல்டு என்னோட பைக் ஓட்டு. அது வந்து வேற மாடல் சார், இது வேற மாதிரி இருக்குதா? டேய் எந்த மால்லாம் இருந்து போது வண்டியை ஓட்டு சார் சொல்றாருல. சார் சார் அங்க பாருங்களேன். ஓட்டாடா திருச்சி பையன். சார் சார் அவனை புடிச்சிடலாம் சார். அட அவனை புடிச்சு நம்ம என்ன பண்றது? வா அங்க போய் விசாரிப்போம்.
ஐயோ திரும்பி வராங்களே. நான் தான் திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு போறேன். நீ எப்படின்னா குடும்பத்துக்கு போ. நீ எனக்கு கோத்து விட்டுனா அப்படியே மண்டையில கழுத்துக்கு போட்டுருவேன். டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா, நீங்க தீவிரவாதி தானே? சார் சோத்துக்காக வந்தோம் சார், இப்படி பண்ணிச்சிங்க சார். அதுங்க யோ அவரியா அவங்கள? தேங்க்ஸ் சார். சார் நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் சார். டேய் என்னடா தப்புலாம் பண்ணேன்னு சொல்றான் அந்தால? சார் அந்த சோத்து வழி இல்லாம டான்ஸ்ல போனா சோறு போடுவாங்கன்ட்டு சொல்றான் சார். அவனை இட்டு போயிட்டு 4-5 கேஸ் போட்டுருங்க சார். சோத்துக்காக கேஸ ஒத்துக்கிறியா நீ? நான் தான் ஒத்துக்கினேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. போய கான்ஸ்டபிள் வாங்க போலாம். இன்னும் போயிடுறாங்க. போ கையில காலையில உயி புச்சி போயிடுவாங்க. சார் நீ அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் நான் ரவுடி சார். சார் போய வேலையை பாத்துங்க. சார் நான் ரவுடி சார். பெரிய பெரிய கற்பழிப்புலாம் பண்ணிக்கிறேன் சார். கற்பழிப்புலாம் பண்ணிருக்கானா? யார பண்ண? எங்க ஊர்ல கருவாட்டுக்கார ஆயா, ஒயக்கா விக்கிற பாட்டி எல்லாரையும். ஏய் சார் அவன் காமெடி பண்றான் சார், வாங்க சார் போலாம். போய. சார் ஐயோ வரான், சங்காத்துமே வேணாம்.